ஸ்ரீ கர்க சம்ஹிதை விஸ்வஜித் காண்டத்தின் 32ஆம் அத்தியாயம். பத்ரஸ்வர்ஷத்தில் பத்ரஸ்வனால் பிரத்யும்னனின் வழிபாடும் புகழும் யாதவ படை சந்திரவதி புரியை தாக்கியது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணகுமாரர் ஹிரண்யாக்ஷனின் மகனான ஹிருஷ்டாவை ஓநாயால் கொன்றார். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், அரசனே, பிறகு வலிமை மிக்க கரங்களை கொண்ட ஸ்ரீ கிருஷ்ணகுமாரரான பிரத்யும்னன் முழு கேதுமால வருஷத்தையும் வென்ற பின்னர் தனது வில்லை எடுத்துக்கொண்டு பத்ராஸ்வ வருஷத்திற்கு சென்றார். அதன் எல்லை கந்தமாதன மலை. அதிலிருந்து பாவங்களை அளிக்கும் கங்கை சீத்தை என்ற பெயரில் பாய்கிறது. வேத கஷேத்திரம் என்ற ஒரு பெரிய புனித இடம் உள்ளது. அது அனைத்து பாவங்களையும் அளிக்கிறது. அங்கு வலிமை மிக்க கரங்களை கொண்ட ஹயக்ரீவ ஹரி வசிக்கிறார். தர்மனின் மகனான பத்ராஸ்ரவன் அவர்களுக்கு சேவை செய்கிறான். சீதா கங்கை நதிக்கரையில் மகாத்மா பிரத்யும்னரின் படை முகாம்கள் இருந்தன. அவை தங்க நிற ஆடைகளால் மிகவும் அழகாக தெரிந்தன. தர்மனின் மகனும் பத்ராஸ்வ நாட்டின் ஆட்சியாளருமான வலிமை மிக்க மகாத்மா பத்ராஸ்ரவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணகுமார பிரத்யும்னனை பக்தியுடன் வலம் வந்து அவருக்கு பரிசுகளை வழங்கினார். பின்னர் அவர் அவர்களிடம் பேசினார். பத்ரஸ்ரவன் கூறினார், இறைவா, தாமே முழுமையான மனிதர், அவரே பரமபுருஷர். அவர் முனிவர்களை பாதுகாப்பதற்காகவே உலகை வெல்ல புறப்பட்டுள்ளார். ஐயனே, தாம் முன்பு சம்பர் என்ற அரக்கரை தோற்கடித்தீர். அவருடைய தம்பி உத்கச் என்பவர் கோகுலத்தில் ஒரு வண்டியில் ஏறிய ஒரு கொடியவர். அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரனால் கொல்லப்பட்டார். ஆனால் அவருடைய மூத்த சகோதரர் மிகவும் துன்மார்க்கரும் வலிமை மிக்கவருமான சகுனி இன்னும் உயிருடன் இருக்கிறார். ஐயனே, அவர் உம்மால் மட்டுமே தோற்கடிக்கப்பட தகுதியானவர். வேறு யாராலும் அவரை வெல்ல இயலாது. பிரத்யும்னன் வினவினான், தர்மானந்தா, அசுரர்களின் அரசன் சகுனி அவர் யாருடைய வம்சாவளியில் பிறந்தார்? எந்த ஊரில் வசிக்கிறார்? அவருடைய பலம் என்ன என்று கூறுங்கள். பத்ரஸ்ரவணன், இறைவா, திதியின் வயிற்றிலிருந்து கஷ்யப முனிவரால் 2 ஆதிகால அசுரர்கள் பிறந்தனர். அவர்களில் மூத்தவருக்கு ஹிரண்யகசிபு மற்றும் இளையவருக்கு ஹிரண்யாக்ஷன் என்றும் பெயரிடப்பட்டது. ஹிரண்யாக்ஷனுக்கு 9 மகன்களும் இருந்தனர். அவர்களின் பெயர்கள் பின்வருமாறு: சகுனி, சம்பர், ஹிருஷ்ட, பூதசந்தன, பிருகா, கலநாபன், மகாநாபன், ஹரிஷ்மஸ்ரு மற்றும் உத்கச்சன். தேவகூடத்திற்கு தெற்கே உள்ள ஜாத்ரிகிரியின் அடிவாரத்தில் சந்திரபதி என்ற நகரம் உள்ளது. இந்த அசுரர்களின் கோட்டையால் அது அலங்கரிக்கப்பட்டுள்ளது. 6 சகோதரர்களால் சூழப்பட்ட சகுனி வாழ்கிறார். யதுத்தம் முனிவர்கள் யாகத்தை தொடங்கும் போதெல்லாம் அவர் தங்கள் யாகத்தை முறித்து கொள்கிறார். பக்தஜன பாலகா, தேவேந்திரன் போன்ற தேவர்கள் கூட இதனால் கலங்கிவிட்டார். கடவுளே, அந்த துரோகி அரக்க மன்னனை உன்னால் வெல்லப்பட தகுதியானவன். ஏனென்றால் நீ பக்தர்களின் அமைதிக்காக உலகம் முழுவதையும் வென்றாய். நீ பிரத்யும்னன். பகவான் சதுர்வியரூபர் உன்னை வணங்குகிறார். என் பசுக்கள், தேவர்கள், துறவிகள் மற்றும் வேதங்களின் பாதுகாவலரான தமக்கு வணக்கங்கள். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, இப்படி ஜெபியுங்கள். பிரத்யும்னன் பகவான் ஸ்ரீஹரியை பயம் கொள்ளாதே என்று கூறி மன்னர் பத்ரஸ்ரவசுக்கு பாதுகாப்பளித்தார். பின்னர் வலிமை மிக்க கரங்களை கொண்ட பிரத்யும்னன் உடனடியாக தனது படையுடன் சந்திரவதி புரியை அடைய புறப்பட்டார். சகுனிக்கோ, என் வாயிலிருந்து எதுகுல தலைவன் பிரத்யும்னன் என்னை கொல்ல வருகிறார். இதனை கேட்ட அசுர மன்னன் தன் ஈட்டியை உயர்த்தி அசுரர்களின் கூட்டத்தில் கூறினார்கள், என் எதிரியான பிரத்யும்னனே இங்கு வருவது மிகுந்த அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. அசுரர்களே, நான் அவனை தோற்கடிக்க வேண்டும். ஏனென்றால் நான் ஏற்கனவே என் சகோதரனுக்கு கடன்பட்டிருக்கிறேன். கடந்த காலத்தில் என் சகோதரன் சம்பரை கொன்ற குற்றத்திற்காக யாதவர்களுடன் இணைந்து பிரத்யும்னனை கொல்வேன். எனவே அசுரர்களே,
சென்று அவன் படையை அழித்து விடுவீராக. பிறகு நான் அவனையும் தேவராஜனான தேவேந்திரனையும் தேவர்களையும் கொல்வேன் என்றான் சகுனி. நாரத மாமுனிவர், அரசே, சகுனியின் குரல் என்கிறார். இதனை கேட்ட வலிமை மிக்க அசுரன் ஹிருஷ்டன் 1 கோடி அசுரர்களின் படையுடன் யாதவ படையை எதிர்த்து போரிட வந்தான். லீலையின் காரணமாக மனித வடிவத்தை எடுத்த பகவான் பிரத்யும்னன் தனது முழு படையின் கிருத்ர வியூகத்தை உருவாக்கினார். அதாவது தன் படையை கிருத்ர வடிவத்தில் நிற்க வைத்தார். கிருத்ர வியூகத்தில் வில்லாளி சிரோமணி அனிருத்தர் கொக்கினிடத்தில் நின்றார். அர்ஜுனன் கழுத்தில் அமர்ந்தான். ஜாம்பவதி குமாரரான சாம்பன் பின்புறத்தில் அமர்ந்தார். அரசரே, 2 பாதங்களுக்கும் பதிலாக தீப்திமான் மற்றும் காத் வயிற்று பகுதியில் மற்றும் வால் பகுதியிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணகுமாரர் பானு நின்றனர். நரேஸ்வரரே, சீதா கங்கை நதிக்கரையில் அசுரர்களுக்கும் யாதவர்களுக்கும் இடையே ஒரு கடுமையான போர் நிகழ்ந்தது. கடல்களுடன் மோதுவது போல, மேகங்கள் பெருவெள்ளமாக நீரை பொழிவது போல அசுரர்கள் அம்புகள், திரிசூலங்கள், பூச்சிகள், கதாயுதங்கள் மற்றும் வாள்களை யாதவர்கள் மீது பொழிந்தனர். அரசரே, படைகளின் பாதங்களால் எழுப்பப்பட்ட மகத்தான தூசி சூரியனையும் வானத்தையும் மறைத்தது. யாராலும் தங்கள் சொந்த அம்புகளை கூட காண முடியவில்லை. மழை மேகங்கள் சூரியனை மறைத்து இருளை பரப்புவது போல அந்த நேரத்திலும் அதே நிலைமை நிலவியது. பிருகன், ஹர்ஷன், அனில், கிரிதன், பிரதன், உன்னத், மகாஷன், யவன், வக்னி, பவன் மற்றும் 10வது ஸ்ருதி. மித்ரபிருத்தனின் இந்த 10 மகன்களும் அசுரர்களுடன் சண்டையிடத் தொடங்கினர். அம்புகளால் இருள் மறைக்கப்பட்ட போது ஸ்ரீ ஹரிகுமாரர் என்ற ஓநாய் மீண்டும் மீண்டும் வில்லை அசைத்து அவர் முன்னே வந்தான். கடுமையான வார்த்தைகளால் நட்பை முறித்து கொள்வது போல அம்புகளின் மழையால் அசுரர்களை துளைக்கத் தொடங்கினான். அசுரப்படையில் யானைகள், தேர்கள் மற்றும் காலாட்படை வீரர்களை அழித்தார். அவர்கள் போர்க்களத்தில் வீழ்ந்தனர். அவர்களின் கவசங்களும் வில்லும் துண்டிக்கப்பட்டன. விருக் அம்புகளால் பாதங்கள் துண்டிக்கப்பட்டவர்கள் புயலால் வேரோடு சாய்ந்த மரங்களைப் போல தரையில் விழுந்தனர். சிலர் கீழ் நோக்கியும் மற்றவர்கள் மேல் நோக்கியும் இருந்தனர். அரசே, அம்புகளின் திரளால் தங்கள் கரங்கள் உடைந்த நிலையில் போர்க்களத்தில் உடைந்த பானைகளின் குவியல்களைப் போல அவர்கள் காணப்பட்டனர். அந்த போர்க்களத்தில் யானைகள் அம்புகளால் கிழிந்து கிடந்தன. கத்தியால் வெட்டப்பட்ட சூக்ஷ்மாண்டத்தின் துண்டுகள் போல தெரிந்தன. இந்த நேரத்தில் வலிமை மிக்க ஹர்ஷுடன் ஒரு சிங்கத்தின் மீது ஏறி வந்து 10 அம்புகளை எய்து விருகனின் கவசத்தையும் வில்லின் நாணையும் துண்டித்தான். பின்னர் 4 அம்புகளால் 4 குதிரைகளையும் 2 தேர் ஓட்டுநர்களையும் 3 கொடிகளையும் துண்டித்தான். பின்னர் 20 அம்புகளால் அசுர மன்னன் விருகனின் தேரை அழித்தான். வில் வெட்டப்பட்டது. குதிரைகளும் தேர் ஓட்டுநர்களும் கொல்லப்பட்டனர். பின்னர் விருகனும் மற்றொரு தேர் மீது பாய்ந்து கோபத்துடன் வில்லை எடுத்தான். இதற்கிடையில் அசுரன் ஹர்ஷனும் விருகனின் வில்லை வெட்டினான். பின்னர் தனது கதாயுதத்தை எடுத்து வலிமை மிக்க யாதவனான விருகன் சிங்கத்தின் தலையையும் அதன் முதுகில் அமர்ந்திருந்த அரக்கனையும் தாக்கினான். பின்னர் கோபத்தால் நிறைந்த சிங்கம் போர்க்களத்தில் குதித்து அதன் நகங்கள், பற்கள் மற்றும் நகங்களால் ஏராளமான வீரர்களை கொன்றது. அதன் நாக்கு வளைந்தது. அதன் பிடரி பிரகாசித்தது. அவர் பயங்கரமாக கர்ஜித்து ஒரு யாழை தண்டை கிழிப்பது போல ஓநாயை வீழ்த்தினார். நரேஸ்வரரே, பிரிகா சிங்கத்தை 2 கரங்களாலும் பிடித்து தரையில் வீசினார். பின்னர் அவர் அதன் மேல் ஏறி கர்ஜித்தார். ஒரு மல்யுத்த வீரர் மற்றொரு மல்யுத்த வீரரை கீழே தள்ளிவிட்டு பின்னர் அவரது மார்பில் ஏறி கர்ஜிப்பது போல சிங்கம் மீண்டும் பாய்ந்து தனது உடலை பலமாக மெல்லத் தொடங்கிய போது சக்தி வாய்ந்த நண்பர் பிருந்தகுமாரர் அவர் மீது ஒரு குத்தை எறிந்தான். அவன் குத்திய அடியால் அவன் இறந்தான். பின்னர் கோபமடைந்த அரக்கன் விரைவாக அவன் மீது
ஒரு ஈட்டியை எறிந்தான். ஆனால் ஒரு பெரிய வெண்கல் போல் பிரகாசிக்கும் அந்த ஈட்டி கருடன் தனது கூர்மையான அலகின் அடியால் ஒரு பாம்பை துண்டு துண்டாக உடைப்பது போல பிருகன் தனது வாளால் துண்டு துண்டாக உடைத்தான். கிருஷ்ணனும் தனது வாளால் கர்ஜித்து பூமியை உலுக்கி வலிமை மிக்க பிருகனின் தலையில் அடித்தான். பின்னர் வலிமை மிக்க பிருகன் வாள் உரையில் அரக்கனின் அடியை உணர்ந்தான். அவன் அரக்கனை நிறுத்தி தன் வாளால் தோளில் அடித்தான். வாள் அரக்கனின் தலையை துண்டித்தது. அது தரையில் விழுந்தது. கிரீடம் மற்றும் செவி அணிகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த தலை விழுந்த கமண்டலத்தை போல தெரிந்தது. மகாராஜரே, கிருஷ்ணர் கொல்லப்பட்டதும் மீதமுள்ள அசுரர்கள் பயந்து ஓடி சந்திரபதிபுரிக்கு சென்றனர். அந்த நேரத்தில் தேவர்கள் மற்றும் மனிதர்களின் எக்காளங்கள் ஒலித்தன. தேவர்கள் ஓநாய் மீது மலர்களை பொழிந்தனர். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் விஸ்வஜித்து காண்டத்தில் உள்ள நாரத மாமுனிவர் மற்றும் பகுலாஸ்வ மன்னருக்கு இடையிலான சம்பாதம் என்றழைக்கப்படும் உரையாடலில் உருவான அன்பான அரக்கனை கொல்வது என்ற தலைப்பு கொண்ட 32ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.